இந்தியா பாகிஸ்தான் மேற்கு எல்லையில் கடுமையான போர் ஒத்திகையில் ஈடுபட்டு இருக்கும் இந்தியாவின் திரிசூல். மிரண்டு நிற்கும் பாகிஸ்தான். பயிற்சியில் 20,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள். இந்தியாவின் எண்ணெய் கிடங்குகளை தாக்குவதற்கு பாகிஸ்தான் திட்டமா? இந்திய எல்லையில் பங்களாதேஷில் பயங்கரவாதி ஹபீஸ் சயீத்தின் நண்பர் நடமாட்டம். இந்தியாவுக்கு பாதிப்பா? உறவாடி கிடப்போகும் பாகிஸ்தான் பங்களாதேஷ். பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் மீண்டும் போர் வெடிக்கலாம் என்ற அபாய எச்சரிக்கை மணி அடிக்கிறது. ஆனால் இம்முறை பிரச்சனை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் கிடையாது. குஜராத்தின் 96 கிலோமீட்டர் நீளமான சர்க்ரீக் என்று நான் எனது முந்தைய வீடியோவில் தெரிவித்திருக்கிறேன். தற்போது இந்த பகுதி புதிய மோதலுக்கான மையமாக உருவாகியுள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இரவில் இந்திய எல்லையில் இருக்கும் லிபா பள்ளத்தாக்கு மற்றும் டங்கர் பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடந்ததாக தகவல்கள் வந்துள்ளன. இந்திய படைகள் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் படையைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்ததாக சில உறுதிப்படுத்தப்படாத வீடியோ தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே சமயம் பாகிஸ்தான் படை வெள்ளை கொடியை பறக்கவிட்ட வீடியோவும் வெளியாகியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் சர்க்ரீக் பகுதியில் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இந்திய ராணுவம், வான்படை, கடற்படை இணைந்து எல்லைப் பகுதியில் திரிசூல் 2025 என்ற பெரிய அளவிலான முப்படை பயிற்சியை ஆரம்பித்துள்ளன. இதன் நோக்கமே இப்பகுதியில் இந்திய படைகளின் பாதுகாப்பை அதிகரிப்பதுதான். பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் அசிமுனீர் பேச்சுக்கு பின்னர் இந்தியா இந்த பகுதியை கவனத்தில் எடுத்துக் கொண்டுள்ளது. இந்தியாவின் அறிவிப்பை அடுத்து சர்க்ரீக் பகுதியை சுற்றி தமது வான்வழியை பாகிஸ்தான் மூடியது. இதற்கான ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் ராணுவ தலைவர் முனீர் இந்தியாவின் திடீர் தாக்குதலுக்கு அஞ்சுகிறார் என்பதை இது காட்டுகிறது. இந்திய வான்படை அக்டோபர் 30 முதல் நவம்பர் 10 வரை ராஜஸ்தான் முதல் குஜராத் வரையிலான எல்லைப் பகுதியில் போர் பயிற்சி அறிவிப்பு வெளியிட்டது. ரஃபேல், சுகோய் 30, தேஜஸ் போன்ற முன்னிலை போர் விமானங்களுடன் போர் தந்திரங்கள் மற்றும் தாக்குதல் பயிற்சிகளை நடத்துகிறது. சமீபத்தில் பாகிஸ்தான் கடற்படை தலைவர் சர்க்ரீக் பகுதிக்கு சென்று 3 புதிய ஹோவர் கிராப்ட்களை இணைத்தார். இங்கு பாகிஸ்தான் தனது இராணுவத்தையும் குவித்து வருகிறது என்று ஏற்கனவே கூறியிருந்தேன். பாகிஸ்தான் இராணுவ தலைவர் முனீர் குஜராத்தில் உள்ள ஜாம்நகர் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அச்சுறுத்தும் வகையில் பேசியிருந்தார். இது உலகின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றாகும். எனவே இந்தியா உலகளாவிய எண்ணெய் சுத்திகரிப்பு மையமாக உயர்வதை பாகிஸ்தான் குறிவைக்கிறதா, இந்தியாவின் பொருளாதாரத்தை நசுக்க பார்க்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. இந்தியாவின் திரிசூல் 2025 முப்படை பயிற்சி மட்டுமில்லை, பாகிஸ்தான் உடன் நடத்த இருக்கும் போராகவும் பார்க்கப்படுகிறது. சர்க்ரீக் பகுதி என்பது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான எல்லை தகராறு மையம். இந்தியா எண்ணெய் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு அடித்தளங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. இந்திய படைகள் தற்போது பாகிஸ்தானுடனான எல்லைப் பகுதியில் மிகப்பெரிய இராணுவ பயிற்சியை நடத்தி வருகின்றன. இதில் 20,000க்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் முக்கிய போர் டாங்கிகள், ஹவிட்சர் பீரங்கிகள், ஆயுதங்கள் தாங்கிய ஹெலிகாப்டர்கள் மற்றும் பல்வேறு ஏவுகணை அமைப்புகள் கொண்ட பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் செயல்பாடுகள் மற்றும் மனிதர்கள் அற்ற விமான எதிர்ப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துகின்றன. இவையெல்லாம் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பாலைவன பகுதியில் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்திய கடற்படை குஜராத் கடற்கரையில் பிரம்மோஸ் ஏவுகணை பொருத்தப்பட்ட போர் கப்பல்கள் மற்றும் ஸ்டெல்த் பிரிகேட்களை நிறுத்தி தீவிர கடற்படை பயிற்சிகளை மேற்கொள்கிறது. பாகிஸ்தானில் இதனால் பதற்றம் அதிகரித்துள்ளது. பல நிபுணர்கள் இது ஆபரேஷன் சிந்தூர் 2.0 எனப்படும் புதிய நடவடிக்கைக்கான முன்னோட்டமாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர். பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கையாகவும் இருக்கும். நமது ஆயுதங்களை சோதனை செய்யும் களமாகவும் இது பார்க்கப்படுகிறது. இந்திய முப்படைகள் அக்டோபர் 30 முதல் நவம்பர் 10 வரை ராஜஸ்தான் முதல் குஜராத் வரை இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் விமான போக்குவரத்துக்கு தடை விதிக்கும் வகையில் பெரிய நோட்டம் ஒன்றை வெளியிட்டிருந்தது. இதற்கு பதிலாக பாகிஸ்தான் அக்டோபர் 25 அன்று தன்னுடைய மத்திய மற்றும் தெற்கு வான்வழிகளை மூடுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. பாகிஸ்தான் தனது வான்படை மற்றும் கடற்படையையும் தயார் நிலையில் வைத்துள்ளது. இத்தகைய சூழலில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சமீபத்தில் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். பாகிஸ்தான் சர்க்ரீக் பகுதியில் சாகசம் செய்ய முயன்றால் அதற்கான பதில் அதன் வரலாற்றையும் புவியியலையும் மாற்றும் அளவுக்கு வலிமையானதாக இருக்கும் என்று எச்சரித்திருந்தார். மேலும் 1965ஆம் ஆண்டில் இந்திய வீரர்கள் லாகூரை எட்டியதை நினைவூட்டிய அவர் 2025ஐ பாகிஸ்தான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கராச்சிக்கு செல்லும் பாதை சர்க்ரீக்கின் வழியாக செல்கிறது என்று எச்சரித்திருந்தார். சர்க்ரீக் என்பது குஜராத் மாநிலத்தின் ரன் ஆஃப் கட்ச் பகுதியில் இருந்து பாகிஸ்தானின் சிந்து மாகாணம் வரை நீளும் 96 கிலோமீட்டர் நீளமான ஒரு பேக்வாட்டர் வாய்க்கால் போன்றது. இதன் எல்லை தீர்மானம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் கடல் பொருளாதார மண்டலங்களையும் பாதிக்கிறது. இந்த பகுதியில் இயற்கை எரிவாயு மற்றும் எண்ணெய் வளங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்தியா எல்லையை நடுவே பிரிக்க வேண்டும் என கூறுகிறது. ஆனால் பாகிஸ்தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. மொத்தத்தில் சர்க்ரீக் பிரச்சினை தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு அடுத்ததாக இந்தியா பாகிஸ்தான் உறவுகளில் புதிய வெடிகுண்டாக மாறியுள்ளது.
பாகிஸ்தான் புத்திசாலித்தனமாக செயல்படுவதாக நினைத்து கொண்டால் இந்தியாவும் தனது பங்கிற்கு வான்படை, கடற்படை, தரப்படை நடவடிக்கைகளை மட்டுமின்றி நீர், நிலம் என்று இரண்டிலும் இருந்து ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தும் யுத்தியையும் கையில் எடுத்துள்ளது. இந்திய இராணுவம் செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் அலைவரிசை தொழில்நுட்பத்தை கையில் எடுத்துள்ளது. சென்சார் டு ஷூட்டர் ஒருங்கிணைப்பையும் மின்கதிர் அதிர்வெண் செயல்பாடுகளையும் மின்னணு போர் திறன்கள் என்று புதிய பயிற்சிகளில் இராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒரு குறுகிய கால அளவிலான போருக்கான தயாரிப்பல்ல, இது மிகப்பெரிய அளவிலான போருக்கான தயாரிப்பாக பார்க்கப்படுகிறது. இந்தியா இன்று உலகிலேயே வளர்ந்த நாடுகளில் 3வது இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் அடங்கவில்லை என்றால் இந்தியாவின் திரிசூல் அடங்க வைக்கும். மறுபக்கம் ஆப்கானிஸ்தானும் தயாராகி கொண்டிருக்கிறது. ஆப்கான் உடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஒப்புக்கொள்ள பாகிஸ்தான் மறுக்கிறது. காரணம், தேரிக்கி தலிபான்கள் பாகிஸ்தான் மீது நடத்தும் தாக்குதல் தவறானது என்று ஆப்கான் கூற வேண்டும் என்று இஸ்லாமாபாத் வலியுறுத்துகிறது. ஆனால் இதற்கு ஆப்கான் ஒப்புக்கொள்ளவில்லை. எதற்கு ஆப்கான் ஒப்புக்கொள்ள வேண்டும்? தேரிக்கி தலிபான் என்பது தனிப்பட்ட அமைப்பு. அதற்கு எந்த வகையிலும் ஆப்கான் தலிபான்களுடன் தொடர்பு இல்லை என்று முன்பே காபூல் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. இங்கு இருக்கும் ஒரு ஐரணி என்னவென்றால், பயங்கரவாதிகள் என்று கூறப்பட்ட தலிபான்கள் இன்று ஆப்கானில் சிறப்பாக ஆட்சியை செய்ய துவங்கிவிட்டனர். ஆனால் பாகிஸ்தான் அழிந்து கொண்டுள்ளது. இந்த நிலையில்தான் லஷ்கர்-இ தொய்பா தலைவரும் பயங்கரவாதியுமான ஹபீஸ் சயீதுக்கு மிகவும் நெருக்கமான ஜமா அத்துல் ஹதீஸ் பொதுச் செயலாளர் இலாஹி ஜாகிர் பங்களாதேஷில் சுற்றி வருகிறார். இவர் ஒரு மத பிரச்சாரகர். கடந்த 2 நாட்களாக அவர் ராஜ்ஷாஹி மற்றும் பிற பகுதிகளை பார்வையிட்டுள்ளார். அடுத்த 3 முதல் 4 நாட்களில் அவர் ரங்பூர் பிரிவின் பல இடங்களையும் பார்வையிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இலாஹி ஜாகிரின் பயணம் பாகிஸ்தான் கூட்டு இராணுவ தலைமை அதிகாரியின் பயணத்துடன் ஒரே நேரத்தில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் உச்ச இராணுவ ஜெனரலும் தற்போது சிலிகுரி வலைத்தளத்திற்கு அருகில் முகாமிட்டுள்ளார். இதையும் இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அதாவது, இந்தியாவின் கவனத்தை சிதற வைக்கும் நோக்கத்தில் பாகிஸ்தான் ஒரு பக்கம் பங்களாதேஷுடன் உறவாடி வருகிறது. பாகிஸ்தானும் பங்களாதேஷும் விரோதி நாடுகளாக இருந்தன. ஆனால் இன்று இந்தியாவுக்கு எதிராக கைகோர்த்து வருவதை இந்தியாவும் கவனிக்காமல் இல்லை. இந்தியாவுக்கு சொந்தமான சிக்கன் நெக்கை பாகிஸ்தான், பங்களாதேஷ், சீனா குறிவைத்து வருகின்றன. அருணாச்சல பிரதேசத்தை சீனாவுக்கு சொந்தமானது என்ற சீனா பொய் வரைபடத்தை வெளியிட்டது. தற்போது வடகிழக்கு பகுதிகளை மேற்கு வங்கத்தை வைத்து இந்தியாவுடன் பங்களாதேஷ் மோதலை உருவாக்குகிறது. இந்தியா தற்போது திரிசூலில் கவனம் செலுத்தி வருகிறது. இதன் கவனத்தை சிதறடிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான், பங்களாதேஷ் வேறு மாதிரியான கண்ணாமூச்சி விளையாட்டை இந்தியாவுடன் விளையாடுகிறது. எனவே இந்தியா எல்லைகளில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சீனாவுடன் இருக்கும் எல்லை, பாகிஸ்தானுடன் இருக்கும் எல்லை என்று அனைத்து எல்லைகளிலும் கவனமாக இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. நாம் அனைவரும் நமது இராணுவத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். இதையே தான் இன்று அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் கேட்டுக்கொண்டுள்ளார். இராணுவ வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும். நாம் நிம்மதியாக தூங்குவதற்கு காரணமே நமது இராணுவ வீரர்கள்தான். நமது சிறிய அன்பான வார்த்தையும் அவர்களை ஊக்குவிக்கும். நண்பர்களே, இன்று உங்கள் முன்பு ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்தியா பாகிஸ்தானின் அடுத்த மோதல் காஷ்மீரில் தொடங்குமா அல்லது சர்க்ரீக்கில் தொடங்குமா? உங்களது கருத்தை எங்களுடன் பகிரவும். நன்றி.